Hello friends, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா crispy and taste healthy ஆன தட்டை தாங்க செய்ய போறோம். இந்த தட்டை எதில செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா கோதுமை மாவு வச்சு தான் செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க subscribe பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்து 1 கப் அளவு கோதுமை மாவு, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு தட்டை செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதே மாதிரி கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது தட்டை வந்து ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்ததுனால அங்கங்கே கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த கட்டியெலாம் நல்லா உடச்சி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. அதே போல் தண்ணி வந்து ஒரே டைமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ மாவு ஊற வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சிங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு வந்து நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினதுனால நமக்கு திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு திரட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா மாவு இல்லை எண்ணெய் தொட்டுட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக இருக்கும். இது நல்லா வந்து நம்ம சப்பாத்திக்கெலாம் எப்படி மெல்லிஸாக திரட்டுவோமோ அந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கணும். திரட்டினதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றியில் இருக்க எக்ஸஸான மாவை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா உருண்டை பிடிச்சிட்டு தேய்ச்சிட்டு நம்ம தட்டையாக ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாவையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போக் வச்சு எல்லா பக்கமும் சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டு விட்டுக்குங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போடும்போது தான் மேலே வந்து பூரி மாதிரி உப்பி வராது. இல்லை அப்படின்னா பூரி மாதிரி உப்பி வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா மெல்லிஸாக பேலன்ஸ் இருக்க எல்லா மாவையும் நம்ம வந்து தட்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் வந்து ஒரு மிதமான ஃபயரில் வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வேணும் அடம் பிடிச்சாங்கன்னா நமக்கு எதுவுமே வாங்க முடியாத டைமில் கோதுமை மாவு இருந்தால் போதுங்க, டக்குன்னு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துடுச்சு. நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மகி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.